பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை எந்நாளும் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அதே சமயத்தில் இந்த ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நாம் பார்க்கிற பொழுது கர்த்தருடைய ஆலயத்தை குறித்ததான காரியங்களை அங்கே நாம் பார்க்க முடியும். நீங்கள் மலைகளுக்கு செல்லுங்கள், மரங்களை வெட்டுங்கள், ஆலயத்தை கட்டுங்கள் என்கிற காரியங்களை அங்கே நாம் பார்க்க முடியும். தீர்க்கன் சொல்லுகிறான், தேவன் உணர்த்துகிற காரியம், தேவனுடைய காரியத்திலே, தேவனுடைய திட்டத்திலே யார் ஒருவர் செயல்படுகிறார்களோ கர்த்தர் அவர்களுக்கு பிரதிபலனாக ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் அவருடைய வாழ்க்கையிலே தந்தருளுகிறவராய் இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, கர்த்தருக்காக நீங்கள் தோளையும் கழுத்தையும் கொடுத்து பாருங்கள். கர்த்தருக்காக நீங்கள் சின்ன காரியம் செய்தாலும் தேவன் அதை நினைத்தருளுகிறவராய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே கொடிய நேரத்திலே, கொடிய சமயத்திலே அவர் உங்களுக்கு நீங்கள் செய்தவைகளை நினைவு கூர்ந்து உங்கள் வாழ்விலே அவர் பெரிய காரியங்களை செய்தருளுகிறவராய் இருக்கிறார். நிச்சயமாக அவருடைய வார்த்தை பொய்யுரையாது. அந்த வார்த்தை நிச்சயம் நிறைவேறும். ஆபிரகாமுக்கு இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். சந்ததிகளாக முற்பிதாக்கள் என்று சொல்லக்கூடிய நபர்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களை தேவன் எவ்விதமாய் ஆசீர்வதித்தாரோ அவருடைய ஜனமாகிய நம்மையும், அவருடைய பிள்ளைகளாகிய நம்மையும் தேவன் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கிறவர். அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நாம் கை கொள்ளுகிற பொழுது அவருடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்விலே அது 100% அப்படியே நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருக்காக சில தீர்மானங்களை எடுத்திருப்பீர்கள், பொருத்தனைகளை எடுத்திருப்பீர்கள். அப்படிப்பட்ட காரியங்களை தேவனுக்கு முன்பதாக மனப்பிரீதியாய், அதாவது மன ரீதியாய் அல்லது இன்னும் மன உற்சாகமாய் நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே தேவன் அதற்குரிய பலனை ஆயிரமான மடங்குகளை தேவன் உங்கள் வாழ்க்கையிலே தந்தருளுகிறவராய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே தேவன் நினைத்த காரியத்தை அவர் நிறைவேற்றுகிறவர். உங்களை கொண்டு என்ன அவருடைய காரியத்தை செய்ய வேண்டுமோ அதை அப்படியே செய்வார். அதற்கு பிரதிபலனாகத்தான் ஒவ்வொரு நாளும் நான் இந்த வசனத்தை இப்படியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். இன்று முதல், இன்றையிலிருந்து நாளைக்கு அதே போல அவர் இன்று முதல் நம்மை ஆசீர்வதிப்பார். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை நாம் படிக்கிற பொழுது நாம் நினைப்போம், எங்கே என்னுடைய வாழ்விலே ஆசீர்வாதம் இல்லையே, இன்று ஆகிவிடுமா, இன்று நடந்து விடுமா, இன்று கிடைத்து விடுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு எண்ணங்கள் இருக்கலாம். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலேயே நம்முடைய விசுவாசங்கள் சோதிக்கப்படுகிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறாத காரியங்களை நினைத்து சில வேளைகளிலே, சில நேரங்களிலே நாம் சோர்ந்து போகிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நாம் ஒவ்வொரு நாளும் அறிக்கையிடுகிற பொழுது நிச்சயமாக அவருடைய வாக்குத்தத்தம், அவருடைய ஆசீர்வாத நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலே அது நிறைவேறியே தீரும். நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையின்படியாய் எங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர். இன்றைக்கு உரிய ஆசீர்வாதம், இன்றைக்கு உரிய மன்னா, இன்றைக்கு உரிய ஆகாரம், இன்றைக்குரிய சுகம், இன்றைக்குரிய எல்லா விதமான நன்மைகள் எங்கள் வாழ்விலே பலிப்பதாக. உம்முடைய நாமத்தையே நாங்கள் நம்பி இருக்கிறபடியினால் எங்களுக்கு உம்முடைய சமூகத்திலிருந்து மாத்திரமே ஒத்தாசை கடந்து வருவதாக என்று நாங்கள் ஆண்டவரே விசுவாசித்து அறிக்கையிடுகிறோம். எங்கள் வாழ்விலே நீர் செய்து கொண்டிருக்கிற மேலான நன்மைகளுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய விசேஷ பாதுகாப்பு எங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்முடைய சமூகம் எங்களோடு ஆண்டவரே கடந்து செல்லட்டும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.